जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும், 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை துலா ராசிக்கு எப்படி இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்குது, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. இந்த துலா ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானித்து பயணம் பண்ணணும். 2வது, சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 1-2 பாதம் 3-4 பாதம்னு இருக்குது. இந்த 3-4 பாதம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை இல்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை இவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்காம சில பிரச்சனைகள் இருக்கும், கிடைக்கும். ஏன்னா இவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாரத்துக்கான பலன் இது. இவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, எனக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன், இவ்வளவு இருந்தால் தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு அடமெண்ட்டாக இருக்கான், பிடிவாதமாக இருக்கான். சில பேருக்கு என்ன, இந்த ஏதோ ஒரு வேலை கிடைச்சதா, சாரி ஏதோ நமக்கு மாதத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்ததா, சரி நம்ம போய் பார்ப்போம். சில பேர் அப்படி கிடையாது. ஸோ நான் எதிர்பார்த்த சம்பளம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு 50,000 ரூபா சம்பளம் இருந்தால் தான் நான் போவேன், 80,000 ரூபா சம்பளம் இருந்தால் தான் நான் போவேன், அதுக்கு கம்மியாக கொடுத்தா நான் போக மாட்டேன் அப்படின்னு சில மைண்ட் செட் உள்ளவங்களாம் இருக்காங்க. சில பேர் கிடைச்சதை வச்சு சில பேர் ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிலதெல்லாம் கிட்ட தடங்களாகும். இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடியதும் கிட்ட தடங்களாகும். என்னதான் உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகிறீங்க, நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நிறையா நல்லதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கிறது. இருந்தாலுமே தெய்வ பக்தி உண்டு, எல்லாமே நிறையா நீங்கள் செய்கிறீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் நிறையா செய்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் செய்கிறத விட மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் நிறையா இருக்குது இந்த வாரத்தில். அதுவும் இந்த வாரத்தில் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, முக்கியமாக சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 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 வார ராசி பலன்கள் சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால தான் சில விஷயங்கள் சொல்கிறது. அதுலேயும் இந்த நெக்ஸ்ட் ஜென் இந்த பார்க்குற நேயர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சுவாமி நீங்கள் சொல்கிற ராசி பலன்கள் அது மாத ராசி பலனாக இருந்தாலும் சரி, வார ராசி பலனாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணினாங்கன்னா அடுத்த விஷயம் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி
அதனால் நுரையீரல் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. ரெண்டாவது சளி, ஆஸ்மா இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கஷாயம் சாப்பிட பழகிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் மாத்திரைன்னு போட்டுன்னு இருக்காதுங்க. முதுகு வலி அதிகமாக வரும். ஐடியில் வேலை பார்க்குறவங்க முதுகு வலி சாஞ்சுட்டே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு வலி ரொம்ப அதீதமாக இருக்கும். துளாராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, என்ன செய்யணும், அதுக்குண்டான விஷயம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நீரிழிவு நோய் வரும். ஸோ கவனமாக இருங்க, இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிற்றுப்போக்கு ஏற்படும். இப்போ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, வயிற்றுப்போக்கு வரும். ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்துடுவீங்க, சடனாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும், டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேட், ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும். இந்த வாரத்தில் கண்டிப்பாக இது நடக்கும். அது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11:30 மணி ஆகிடுத்து, ஒரு 12 மணி, ஏதாவது ஒரு விஷயத்தில் டக்குன்னு இல்லை சார் நான் கொஞ்சம் பர்மிஷன் எடுத்து வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி இது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது அது சில விஷயம் வந்துடும். ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். வியாழக்கிழமையில் முக்கியமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும். வியாழக்கிழமை நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த கலர் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பிங்க் கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஊதா கலர் நல்லா இருக்கும், வெள்ளை நிறம் நல்லா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். கொடுத்த வாக்கை தயவு செய்து காப்பாற்றுங்க. இந்த வாரத்தில் காப்பாற்றுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் உங்களை நம்பி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப பயங்கரமாக அவங்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க தேவையில்லாமல் பேசுவாங்க, தேவையில்லாத விஷயங்களும். அதனால் கொடுத்த வாக்கை இந்த வாரத்திலையாவது நீங்கள் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். பணவரவுங்கிறது இருக்க கொஞ்சம் கடன்கள்லாம் இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு சில விஷயங்கள் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. இருப்பினும் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நிறையா விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் டைம் கிடச்சதுன்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அம்மன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சுத்திரியில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. பஞ்சுத்திரியில் நெய் தீபம் ஏற்றுங்க. கூடியமான வரைக்கும் அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு 1/2 கிலோ வாங்கி சுவாமிக்கு கொடுங்க. சுவாமிக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அதை வேக வச்சு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு தானமாக கொடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வாராகி அம்மனை இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உபாசனா தெய்வம் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்கு ரொம்ப பிடித்த தெய்வம் முருகப்பெருமான். ஸோ அதனால் முருகப்பெருமானை நீங்கள் டைம் கிடைக்கும்போது இந்த வாரத்தில் ஒரு நாளாவது காலையில் கந்த சஷ்டியும் சாயங்காலம் வேல் மரலும் படிங்க அல்லது கேளுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக துளாராசிக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். சுபம்.